அன்பான மக்களே, நம்மளோட விஜய் காவேரி அவங்கக்கிட்ட இருந்து செம்ம அப்டேட்டு எங்கே இருந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரவீன் சார் டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து தான். விஜய் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி வீட்டில் இருக்கார். முக்கியமாக வந்து அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே காவேரி ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. முக்கியமாக சித்தி இருக்காங்க, முக்கியமாக பாட்டி இருக்காங்க, அதாவது விஜய் பாட்டி இருக்காங்க, 2 பேருமே இருக்காங்க. அந்த அந்த ஒரு கான்வர்சேஷனே சூப்பராக ஒரு ஃபன்னியாக போச்சு, நல்லா இருந்தது. ஃபேமிலியாக வந்து அந்த இடத்துல எல்லாமே வந்து சூப்பராக வந்து அதை அட்டன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்க யூடியூப் சேனலில் போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அதுலேருந்து நமக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விஜயும் காவேரி வீட்டில் இருக்கிறாரு, விஜய் பாட்டி இருக்காங்க, சித்தி இருக்காங்க. இப்போ விஜய் வந்து அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு காவேரியை கூப்பிட்டு போகிறதுக்கு வராரா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியலங்க. காஸ்டியூம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேஞ்ச் பண்ணல, காவேரி ஒரு காஸ்டியூமில் இருக்காங்க. அது எப்படி எந்த அளவுக்கு அப்படின்றது தெரியல. ஆனால் சூப்பரான விஷயம், நல்ல விஷயம். விஜய் வந்து காவேரி வீட்டில் இருக்கிறது எதுக்கு வந்திருந்தாலும் என்னத்துக்கு வந்திருந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் வந்து காவேரி வீட்டில் இருக்கார், ஏதாவது ஒரு விஷயமாக தான் வந்திருப்பார். காவேரி சம்மந்தமாக கண்டிப்பாக காவேரி விஷயம் வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோ இல்லையோ, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம், சரிங்களா? சூப்பருங்க. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு, எல்லாமே வந்து சூப்பராக நடந்துகிட்ருக்கு. நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம பார்க்குறது என்னென்னா, அவங்க ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக பாட்டியும் சித்தி இருக்காங்க. அவங்களோட சண்டை போட்டு வாங்க காவேரி போய் கூட்டு வரலாம் அப்படி கூட்டு வராரா, இல்லை என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி டைவர்ஸ் பேப்பர் வேறு போயிட்டுருக்கு. பார்ப்போம், சரிங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதில். நிறைய ஒன்றுனா நம்ம வந்து அடுத்தடுத்து பேசலாம், சரிங்களா? ஒரே தடவை எல்லாத்தையும் பேச முடியாது இல்லையா? இது வந்து ஒரு தொடர், அதனால் வந்து தொடர்ந்து தான் பேசிகிட்டே இருக்கணும், ஒரே தடவை பேசி முடிக்க முடியாது, சரிங்களா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அதை பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்க